Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க மற்றும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? என்னென்ன டிசிப்ளின் எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்களுக்கு 84 வேகன்சி, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வந்து 77 வேகன்சி. சரிங்களா? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிகிரிக்கு வந்து 81 வேகன்சி, டிப்ளமோக்கு 73 வேகன்சி. சிவில் 26 வேகன்சி டிகிரி முடித்தவங்களுக்கு, டிப்ளமோக்கு 19 வேகன்சி. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் டிகிரிக்கு 12 வேகன்சி, டிப்ளமோக்கு 7 வேகன்சி. கெமிக்கல் இன்ஜினியரிங் டிகிரிக்கு வந்து 10 வேகன்சி, டெக்னீஷியனுக்கு வந்து வேகன்சி இல்லை. அப்புறம் மைனிங் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு 49 வேகன்சி, டிப்ளமோக்கு 30 வேகன்சி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து டிகிரிக்கு 45 வேகன்சி, டிப்ளமோக்கு 18 வேகன்சி. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டிபார்ட்மெண்ட் டிகிரிக்கு 4 வேகன்சி, டிப்ளமோக்கு 8 வேகன்சி. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங், ஓகேங்களா, பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அவங்களுக்கு வந்து 25 வேகன்சி. நீங்கள் டிப்ளமோ நர்சிங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து 20 வேகன்சி. சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிக்கு வந்து 336 வேகன்சி, டிப்ளமோக்கு வந்து 252 வேகன்சி. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட், அதாவது எந்த டிசிப்ளின், உங்களுக்கான வேகன்சி வந்து எவ்வளோன்னு செக் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுக்கிறீங்களா இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, அதாவது டிகிரினா பிஇ பிடெக்கு அப்புறம் பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கான வேகன்சி தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ட்ரைனிங் டியூரேஷன் வந்து 1 இயர் தான். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,028 ஒரு மாதத்துக்கு ஸ்டைஃபண்டு. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா 12,524 ஒரு மாதத்துக்கு. அப்புறம் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 12,524 ஒரு மாதத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஜிஇஏ ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஜிஏடின்னு சொல்லுவாங்க. அதே போல் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து டிஏடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஃபார்ம் அது வந்து. அதுக்கப்புறம் மினிமம் கல்வி தகுதி, அதாவது இவங்க என்ன டிசிப்ளின் சொல்லியிருக்காங்களோ அந்த டிசிப்ளினில் நீங்கள் வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதாவது ரெகுலரில் படிச்சிருக்கணும், ஃபுல் டைமில் வந்து அந்தந்த டிகிரியோ இல்லை டிப்ளமோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, லக்ஷதீப். சரிங்களா? ஸோ இந்த இந்த லொக்கேஷன் சேர்ந்தவங்க வந்து அந்த கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனவங்க வந்து அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 2024 வரைக்கும். சரிங்களா? இந்த இயரில் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருக்கக்கூடாது, அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து போயிருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி வேகன்சி வந்து பிரித்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக உங்கள் அகாடமிக்கில் வந்து நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ தெளிவாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக நீங்கள் அகாடமிக்கில் என்ன பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான், அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து ஒரு 2 கேண்டிடேட் வந்து சேமாக வந்துட்டாங்க பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி, ஓகேங்களா, டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் யார் வந்து முன்னாடி இருக்காங்களோ சீனியாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் செலெக்ஷன் வந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? சிஜிபிஐ கால்குலேஷன் நாங்கள் எப்படி எடுத்துப்போம், பர்சன்டேஜ் கால்குலேஷன் எப்படி எடுத்துப்போம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. ஒன்லி வந்து உங்கள் மார்க் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டு nlcindia.in வெப்சைட்டில் போயிட்டு கேரியர் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினி அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் டேப் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதிகள் பார்த்தீங்கன்னா 9/12 சரிங்களா, 9 டிசம்பர் 2024 23 டிசம்பர் 2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் இருக்கணும். சரிங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் அவுட் கூட வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி,
இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே இங்கே லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த செகண்ட்லேருந்து 9 வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எது எதெல்லாம் அப்ளிகேபிளோ அதை வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டாக்குமெண்ட் கூட இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு சரிங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாவோ நேராவோ இல்லைனா போஸ்ட் மூலியமாவோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஹார்ட் காப்பியை வந்து சப்மிட் பண்ணணும் சரிங்களா. அது சப்மிட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜனவரி 2025 மாலை 5 மணிக்குள் ஓகேங்களா. உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஹார்ட் காப்பி வந்து ரீச் ஆகணும் அதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 2024 தான் லாஸ்ட்டு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து இவங்க கேட்குற சர்டிஃபிகேட் உங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகேபிளோ அதை செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் காப்பி போய் சேர வேண்டிய அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜனவரி 2025 சரிங்களா. இதை வந்து நீங்கள் நேராகவோ இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தேதிகள் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 2024 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 23 டிசம்பர் 2024, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு 3 ஜனவரி 2025 ஓகேங்களா. அதாவது நெக்ஸ்ட் இயர் 3 ஜனவரி 2025 மாலை 5 மணிக்குள் என்ன பண்ணணும், நீங்கள் ஹார்ட் காப்பியை சப்மிட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜனவரி 2025 அவங்க பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜனவரியிலேருந்து 24 ஜனவரி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து 31 ஜனவரி 2025 நாங்கள் டிஸ்பிளே பண்ணுவோம், பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் எப்போ வந்து கேண்டிடேட் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது இல்லை ஜாயின் பண்ணுறது மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டிகிரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 பிப்ரவரி 2025 அன்றைக்கி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் டெக்னீஷியன் அதாவது டிப்ளமோவாக இருந்தீங்கன்னா 12 பிப்ரவரி 2025 அன்றைக்கி நீங்கள் ரிப்போர்ட் இல்லை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அப்பப்போ அஃபிஷியல் வெப்சைட்டு nlcindia.in வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் ஏதாவது அப்டேட் இருந்தால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சி நிறுவனம் அறிவிச்சிருந்த டிகிரி மற்றும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கிளியராக அந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். பார்த்துட்டு அப்ளை பண்ணுற கைட்லைன்ஸ் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கான வேக்கன்சிலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.